எனக்கு அருமையான மகனே, மகளே, உங்க வாழ்க்கையில எல்லாரோட சமாதானமா இருக்கணும், ஐக்கியப்பட்டு இருக்கணும், அன்புல பூர்ணப்படணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்காம வாழ்றாங்கல்ல, உங்களை தெரிஞ்சுக்காம வாழ்றாங்கல்ல, பயப்படாதீங்க. அதனால மனம் உடைஞ்சிட்டீங்களா? மனம் சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 120:7, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை பகைக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர்கள் உள்ளத்துல தேவன் கிரியை செய்வாராக. தேவன் கிரியை செய்வார். உங்க சமாதானத்தை இழந்து போகாதீங்க. யுத்தம் கர்த்தருடையது. நீங்க மாம்சத்துல யுத்தம் பண்ணாதீர்கள். சமாதானத்தை நாடி தேடி அவரை பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளும் யுத்தங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். வென்று சமாதானத்தை அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.